மீனவனை அடிச்சா மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அடிச்சா தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலைன்னா அடிக்க மாட்டார்ல. ஒரு பெண், அது கர்ப்பிணி, கழிவறைக்கு போறதோட கூட கைவிலங்கோட ஆண் காவலர் நின்றுட்டு இருப்பாருன்னா இதை நீங்க எப்படி கற்பனை செய்வீங்க? இது அப்ப என்னென்னவோ செஞ்சு பாக்குறாரு. கடைசியா உன்னை நிர்வாணப்படுத்தி வெளியில இருக்கிற என் காவலர்களை வச்சு நான் வன்புணர்வு செய்ய வைக்கிறத வழி இல்லைன்ட்டு மேலாடையை உருவுறாரு. ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரையே ராணுவ அணிவகுப்பில் இப்படி துப்பாக்கி கட்டையால அடிக்கிறானே, அப்ப ஆதரவற்று நிக்கிற அப்பாவி தமிழ் மக்களை இந்த ராணுவம் எப்படி அடிச்சிருக்கும்னு அழுத்தி பிடிக்கும் போது நீங்க ஏன் ஐயா யோசிக்கல? இந்த மாநில அரசு சொல்லுது நளினியை விடுதலை செய்ய முடியாது. நளினி விடுதலை ஆனால் முக்கியமானவர்கள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார். அப்ப அந்த முக்கியமானவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால விடுதலை இல்லை. இந்த வழி இருக்குல்ல, இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா வழியும் விட கொடிய வழியா இருக்கு. எனக்கு காவல்துறை எழுதி கடிதம் கொடுக்குது கூட்டத்துக்கு மறுத்து. சீமான் இங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாசம் நல்லா இருக்கு, பதவியில் இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு. அதனால கடைசி வரை பதவி இல்லாம பார்த்துக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த காலத்தில் சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த வேதனையின் வழி தாங்க முடியாம, இனி என் மீனவனை அடித்தால் நான் உன் மாணவனை அடிப்பேன் என்று பேசிட்டேன். கூடவே என் அன்பு மாமா திருச்சி வேலுசாமி இருந்தாங்க. அதுல அந்த ஆர்ப்பாட்டத்தில் அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஐயா ஏகலைவன் எடுத்து உங்களை கைது செய்ய வந்துகிட்டு இருக்காங்கன்னாரு. அப்ப ஒரு 5 மணியை போல கைது செஞ்சு சிறைப்படுத்துறதுக்கு புழலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. புழலுக்கு உள்ள கொண்டு போயிட்டாங்க. கூடவே வந்த மாமா எல்லாரும் காத்திருக்காங்க. சரி உள்ள அடைச்சிட்டாங்கன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்ன பின்வழியை வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க. எங்க ஊருக்குள்ள விடுதலை செய்யறாங்களா, எதுக்கு இப்படி கூட்டிட்டு போறாங்க? வண்டி வேலூருக்கு போகுது. வேலூர் சிறையில் போய் இரவுல என்னைய சிறைப்படுத்திட்டாங்க. அப்ப அங்க 5 மாத காலம் சிறை தண்டனை. தொடர்ச்சியா அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் அரசு வழக்கறிஞருக்கு காய்ச்சல் வந்துடும், வயிற்று வலி வந்துடும், டெல்லிக்கு போயிடுவாரு, வேற மாநிலத்துக்கு போயிடுவாரு. அந்த வழக்கை எடுத்துட்டா என்னை விடுதலை செய்ய வேண்டிய தேவை வந்துடும்ட்டு வழக்கு நீட்டிக்கப்படுது. சரி வேற வழி இல்லை, தேர்தல் வேற நெருங்குது. அப்ப எங்க மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள்ட்ட சொல்லி வேற அமர்வுக்கு வழக்கை மாத்துங்க என்ற. அப்படி மாத்தி வேற அமர்வுக்கு போகுது. அங்க நீதியரசர் 2 நீதியரசர்கள் இருக்கிறாங்க. ஒருவருக்கு தமிழ் தெரியாது. அப்ப அவரு இந்த வழக்கு தமிழ் இருக்கு, நீங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வாங்கங்கிறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு நீதியரசர், இல்ல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், இப்பவே எடுப்பேன் வழக்கைன்னு எடுக்கிறாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் என் மீது குற்றத்தை வைக்கிறார். உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசுறாரு. கேட்டவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு. அவ்வளவு கோவப்படுற மாதிரி பேசிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. நீதியரசர் கேட்கிறாரு, அப்படியா? நேத்து கூட இந்த பிரித்தானியா சேனல் 4 தொலைக்காட்சியில ஒரு காட்சியை ஒளிபரப்புனாங்க. ஈழத்து பெண் இசைப்பிரியாங்கிற பெண்ணை அவங்க மானபங்கப்படுத்தி கொலை செய்த காட்சியை காட்டினாங்க. பார்த்த எல்லாருக்குமே கோபம் வரும், எனக்கு கூட கோபம் வந்துச்சு. அப்ப அந்த தொலைக்காட்சி மேல ஏன் நீங்க தேசிய பாதுகாப்பு போடல? அப்ப ஏன் போடல? சரி என்னதான் பேசிட்டாரு சீமான், ஏமா மீனவனை அடிச்சா மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அடிச்சா தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலைன்னா அடிக்க மாட்டார்ல. ஏங்க ஒரு அரசும் கேட்காது, ஒரு தனி மனுஷனும் கேட்க கூடாது. என்ன உங்க பிரச்சனை? 5 மாசம் உள்ள வச்சுட்டீல, இன்னும் உங்க ஆத்திரம் அடங்கலையா? விடுங்க வெளியில. இந்த சட்டம் செல்லாது. என் மேல போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம்
செல்லாதவரை விடுங்க வெளியிலேன்னு வெளியில விட்ட நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள். பிரெஞ்சுல பாப்பிலான்னு ஒரு புதினம், அதை எழுதியவர் ஹென்றி சாரியர். அவன் இது போல செய்யாத குற்றத்துக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சு விடுதலை ஆகிறான். அவன் அனுபவிச்ச கொடுமைகளை அவனே எழுதுறான். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மிக புகழ்பெற்ற ஒரு புதினம். அதை தமிழ்ல மதிப்பிற்குரிய ஐயா ராக்கி ரங்கராஜன் பட்டாம்பூச்சின்னு அதை மொழிபெயர்த்து எழுதினாங்க. அதை குறிப்பிடுகிற போது இது உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு மானுட சாசனம் என்று சொல்றாங்க. இந்த புத்தகத்தை படித்த பிறகு அதை தாண்டிய உலகத்தின் தலை சிறந்த மானுட சாசனம் என்று நமக்கு தோணுது. எல்லாமே நமக்கு தெரியும், இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரியும். என்ன நடந்தது, இப்ப அக்கா சிறையில் இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, ஹரித்ரா அங்கதான் பிறந்தா, அவ எப்படி வெளியில வந்தா, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா படித்து கொண்டு போகும்போது தாசன் ஒரு இளைஞனை சந்திக்கிறாங்க, அவர் நேசிக்கிறாங்க, அவன் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற கனவுல இருக்கான். அவன் வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாதா, போயிடுவான்ல, எப்படியும் போயிடக்கூடாதா ஏங்குது படிக்கும்போது மனசு. இந்த குற்ற நிகழ்வு நடந்துட்ட பிறகு இவங்க இதுல சிக்கிடக்கூடாதே என்று மனசு தவிக்குது. வாய்ச்சிட்டு போகும்போது அவங்க சிக்கிட்டாங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த வாய்ச்சிக்கிட்டு போற போது தப்பிடக்கூடாதா, இந்த சிபிஐ கண்ணில் அவங்க சிக்காம வேற எங்கேயாவது போயிடக்கூடாதா தோணிக்கிட்டே இருக்கு. எல்லாம் நடந்தது நமக்கு தெரிஞ்சும் கூட அது இது நடந்துடக்கூடாது, அது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஓட்டத்தை, அதாவது அதை எழுத்துல கொண்டு வந்த இந்த பேராற்றல் என்னுடைய அன்பு சகோதரன் ஏகலைவனுக்கு அது எவ்வளவு பாராட்டினாலும் சொல்லி. ஒரு 1/4 நூற்றாண்டு காயம், ஒரு 1/4 நூற்றாண்டு கண்ணீர், ஒரு 1/4 நூற்றாண்டு வேதனை வலி, அதை படிக்கிற போது ஒரே நாளுக்குள் 25 ஆண்டுகளாக ஒரு அனுபவித்த அந்த வேதனைய மொத்தமா நமக்குள்ள கடத்தி விடுகிற ஒரு பேர் ஆற்றல் இந்த எழுத்துக்கு இருக்கு. அந்த வலிமை என்னுடைய அன்பு தம்பி ஏகலைவனுக்கு இருக்கு என்பதை நான் அதை பெருமையோடு சொல்றேன். ஏன்னா இப்ப அண்மையில என்னுடைய தம்பி வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்தான், விசாரணைன்னு. இன்னைக்கு தலை சிறந்த விருதான ஆஸ்கர் விருதுக்கு அது பரிந்துரைக்கப்பட்டு போயிருக்கு. அதை கோவையில் இருக்கிற நம்ம தோழர் சந்திரன் அவர் வாழ்க்கையில நடந்ததை எழுதினது. அதுல விசாரணையே காவல்துறை விசாரிக்கிறதா, ஆந்திர மாநிலத்துல விசாரிச்சு இங்க கொண்டு வந்து இங்க காவல்துறை எப்படி அவங்கள பயன்படுத்தி சித்திரவதை செய்துங்கிறதா. இப்படி எல்லாம் விசாரிப்பாங்களான்னு அதை பார்த்தவன் தான் நமக்கு தோணுது. சில பேர் நம்பவே இல்லை, இதெல்லாம் கற்பனையா மிகையா கூட சொல்லப்படுதுன்னு. இல்ல, மிகையை விட சில இடத்துல உண்மை, ரொம்ப கொடுமையான மிகை இதான் உண்மை இருக்குது. இதுல இந்த விசாரணைங்கிற பேர்ல அவங்க அனுபவிச்ச கொடுமை இருக்கு, அதை சொல்லி மாளாது. அவங்க சொல்றாங்க, சொல்வதற்கு வார்த்தை இல்லை, எழுதுறதுக்கு எழுத்து இல்லை என்று கடந்து போறாங்க. ஒரு பெண், அது கர்ப்பிணி, கழிவறைக்கு போறதோட கூட கைவிலங்கோட ஆண் காவலர் நின்றுட்டு இருப்பாருன்னா இதை நீங்க எப்படி கற்பனை செய்வீங்க? இது அவ்வளவு கொடூர மனம், அவ்வளவு கொடூர மனம். சாட்சி எப்படியாவது பிதிக்கி எடுத்துடணும்னு நினைக்கிறாரு, வாக்குமூலம் வாங்கிடணும், ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கணும்னு நினைக்கிறார் விசாரணை அதிகாரி. அப்ப என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறாரு. கடைசியா உன்னை நிர்வாணப்படுத்தி வேற வழியே கிடையாது, நான் உங்களுக்கு வேற வெளியில இருக்கிற என் காவலர்களை வச்சு நான் வன்புணர்வு செய்ய வைக்கிறது வழி இல்லைன்ட்டு மேலாடையை உருவுறாரு. உருவும் போது அப்பதான் எழுதுறாங்க அந்த வார்த்தையில, சரிக்கு விழுந்துட்டேன் இருள் இல்லை என்று. அப்ப மானத்துக்காக வேற வழி இல்லாம மண்டிட வேண்டியது வருது. சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை தீப்பிடிச்சிருது. உடையில தீ பிடிச்சோன்னா உடையை கலட்டி போட்டுறா அவர் தங்கச்சி, ஓடி வர்றா உடையற்ற உடலோடு. தீ பிடிச்சிருச்சேன்னு காப்பாத்துறதுக்கு ஊர் மக்கள் ஓடியாடுறாங்க. இழுத்த மாதிரி ஓடி வந்தவ ஆண்கள் ஓடி வர்றதை பார்த்துட்டு எந்த தீயிலிருந்து தன்னை காத்துக்குள்ள ஓடி வந்தாலோ திருப்பி அதே தீக்குள்ள ஓடி போய் விழுந்து இறந்துடுறா. அந்த மான மரத்தி வழியில வந்த ஒருத்தி மானத்துக்கு பயந்து சரி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன்றா. அப்படிதான் இந்த வாக்குமூலம் பெறப்படுது. இது அதை எப்படின்னா, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்ன தோணுதுன்னா, அதாவது ஒரு பெரிய ஆள்கிட்ட நம்ம அடி வாங்கினவன் வழி தாங்கினவன்
திருப்பி அவனை எதிர்கொள்ள பயப்படுவான் பாருங்க. அப்படி இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிச்சவன் திருப்பி படிக்க மாட்டான், தொட பயப்படுவான். அவ்வளவு வலியும் வேதனையும் அந்த புத்தகம் முழுக்க பரவி இருக்கு. இப்படி சோகப்படத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்க மாட்டோமோ, அது மாதிரி இந்த இதை படிக்கும்போது அவ்வளவு ஒரு கனத்த இதயம் நம்மளை அழுத்திடுது. அதுல சகோதரி பிரியங்கா அக்காவை சந்திக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? எங்க அப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப மென்மையானவர், எதா இருந்தாலும் நீங்க பேசி சரி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்றாங்க. அது சரிதான். ஆனா அந்த அன்பு சகோதரி கிட்ட நமக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு. அவங்க தந்தையிடம் கேட்க, இப்ப அவங்க தந்தையார்ட்ட நம்ம கேட்க முடியாது. நாங்க அவ்வளவு நம்பினோம். எங்கள் இனம் ஆக சிறந்த ஒரு இனம், அறத்தின் வழி நின்ற மறவர் கூட்டம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தில் உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு பெரும் அன்புக்கும் பெரும் பண்பாட்டுக்கு சொந்தக்கார ஒரு இனத்தின் கூட்டம். இந்திய நாட்டை எங்கள் தந்தையர் நாடு என்று நம்பி நின்னுச்சு. இந்திய ராணுவம் வரப்போகுதுன்னு எங்களை காப்பாற்ற போகுதுன்னு நின்னுச்சு. ஒரு தச்சு வேலை செய்யற ஆசாரி தன் உளியையும் கொட்டாப்புளியும் வித்துக்கிட்டு அந்த ராணுவத்துக்கு சோறு போட்டான். கோலம் போட்டு குறவை போட்டு வர வச்சாங்க இந்த ராணுவம் எங்களை காப்பாற்ற போகுதுன்ட்டு. பல்லாயிரக்கணக்கான நமது மக்களை கொன்று குவிச்சது ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் அனுப்பிய அமைதிப்பட. அதுவரை சிங்கள ராணுவம் கூட அவ்வளவு ஒரு அட்டுழியங்களை அக்கிரமங்களை செய்யல. கற்பனை செஞ்சு பாருங்க, நம்ம பெண்களை வன்புணர்வு செய்து மார்பகங்களை கடிச்சு கொதறி, கர்ப்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை எல்லாரையும் சாலையில நடுச்சாலையில கிடத்தி உயிரோடு அப்படியே கிடத்தி, ராணுவ டேங்கர் பீரங்கி வண்டியை வச்சு இடுப்புக்கு கீழே அப்படியே ஏத்தி நசுக்கி கொண்டுச்சு. அதுல 3 வயசு குழந்தை இப்படி கும்பிட்ட மேனிக்கே செத்து கிடந்துச்சு. அந்த பச்சிலம் பிள்ளை உங்க தேசத்துக்கு, உங்க தந்தைக்கு, உங்களுக்கு செஞ்ச பாவம் என்னன்னு நமக்கு கேட்க தோணுது. உங்களை நம்பி நின்னமே, எப்படி எதுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சீங்கன்னு நம்ம கேட்க தோணுது. இவ்வளவு பெரிய ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவர் வலிமை மிக்க தன் ராணுவத்தை அனுப்பி ஒரு தேசியனத்தின் விடுதலை போராட்டத்துல 3 ஆண்டு காலம் ஒரு கருப்பு காலமாக உருவாக்கிட்டாரு. எத்தனை கேள்விகள் அவர்களிடத்துல கேட்க நமக்கு இருக்கு, எவ்வளவு கேள்விகள். உங்க தந்தையின் மரணத்திற்கு பிறகு போராளிகள் இயக்கத்தை, விடுதலை புலிகளை நீங்க பயங்கரவாதிகள்னு சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க ராணுவத்தை அனுப்பும் போது எந்த குற்றச்செயலை செய்தார்கள்? எதற்காக அவர்கள் மேலே வன்மம் கொண்டு அவர்களை அழிச்சு ஒழிக்க நீங்க தாக்குதல் நடத்தினீங்க? பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும். உங்க தந்தையார் போய் ஜெயவர்த்தன் அவரோட ஒப்பந்தம் போடும்போது தமிழர்களில் யாருமே பிரதிநிதிகளாக வைக்காம ஜெயவர்த்தனையும் உங்க தந்தையும் மட்டுமே முடிவெடுத்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, இதை எப்படி நீங்க இதை ஏற்றுக்கொள்ளு திணிக்கிறது ஒரு வல்லாதிக்க திமிரா இல்லையா? இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்குது? அண்ணன் திலீவன் அவர்கள் கேட்கிறாங்க, ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை போட போற போது ராணுவ அணிவகுப்புல விஜய் மணின்னு ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான் துப்பாக்கி கட்டையில. அடிச்சவன அழுத்தி பிடரியை பிடிக்கிறாரு. அழுத்தி பிடரியை பிடிக்கிற இந்திய பெருந்தேசத்தின் தலைவர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்களே, ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரையே ராணுவ அணிவகுப்பில் இப்படி துப்பாக்கி கட்டையால அடிக்கிறானே, அப்ப ஆதரவற்று நிக்கிற அப்பாவி தமிழ் மக்களை இந்த ராணுவம் எப்படி அடிச்சிருக்கும்னு அழுத்தி பிடிக்கும் போது நீங்க ஏன் ஐயா யோசிக்கல? அந்த ஒரு நொடிகள் யோசிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பின்னடைவு, இவ்வளவு பெரிய வந்தே இருக்காது. கோடிக்கணக்கான கேள்வி இருக்கு அன்பு சகோதரி பிரியங்கா அவர்கள்ட்ட நம்ம கேட்கறதுக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே உங்க அப்பாவை கொன்னுட்டோன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க அப்பா சாதாரண சின்ன பசங்க, நாங்க ஒரு கூட்டத்துக்கு வந்தாலே 4 பேர் கூட வண்டியில ஏற்றி விடுறான், கூட்டிட்டு போறான், மேடையில் ஏற்றி விடுறான். ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைவராக இருந்தவர், அடுத்து அதிபராக போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தேர்தலை எதிர்கொள்றவர் தன் தாயார் சிலைக்குத்தான் மாலை போடுறாரு. அந்த தாயார் இந்த கட்சியின் தலைவி, மாலை போட்டுட்டு தனியா வர்றாரு. அப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் எங்க அப்பாவை தனியா விட்டு நீங்க எல்லாம் எங்க போனீங்கிற கேள்விய எங்க அக்காட்ட கேட்கிற கேள்விய உங்க கட்சியிலே இருக்கிற அந்த தலைவர்கள்ட்ட ஒரு தடவை நீங்க கேட்கல. ஏன் கேட்கல? நீங்க அவர்கள் எல்லாருக்கும் உயர்ந்த பதவியை கொடுத்து கூட வச்சிருக்கீங்களே, இன்னும் வச்சிருக்கீங்களே. ஒருத்தர் கூட வரல. தன் தலைவரை அவங்க தாயார் சிலைக்கு மாலை போடும்போது கூட போயிட்டு கூட வருவாங்களா இல்லையா? வரணுமா இல்லையா? ஏன் வரல? எத்தனையோ கேள்வி. அதை விட கொடுமை, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு பால் இல்லை, அதுக்குரிய பராமரிக்க முடியல, சிறையில் எப்படி கொசு கடிக்கும் எப்படி இருக்குன்னு அது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்ப
அந்த மகளை பிரியணும். அந்த பிரிவை பார்க்கிற போது கவி பேரரசு வைரமுத்து சொல்றாரு, உறவை பிரியறது அல்ல சோகம், சொத்துக்களை பிரியறது அல்ல சோகம், மரம் ஆடு மாடுகளை பிரியறது அல்ல சோகம், தான் பிறந்த தாய் மண்ணை பிரியறதான் பெருத்த சோகங்கிறாரு. அதற்கிணையா ஒரு தாய் பெற்ற பெண்ணை பிரிவதும் பெருத்த சோகம்தான். அந்த சோகத்தை அவர் சொல்லுகிற போது அதை கடந்து நம்மளால வர முடியல. கடைசியா இன்னைக்கு ஹரித்ரா போய் வளர்ந்துட்டா, ஓரளவு பெரிய பெண்ணாயிட்டா. அவங்க எழுதும்போது மரண தண்டனை உறுதி ஆயிடுச்சு. அப்ப சொல்லுறாங்க, மகளே, என் அன்பு மகளே, எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற போது உன் கடைசி ஆசை என்ன என்று கட்டாயம் சிறைத்துறை கேட்கும்போது நான் ஒரே ஒரு நாள் என் கணவரோடும் மகளோடும் ஒரே ஒரு நாள் நான் வாழணும். அப்படி வாழுகிற போது ஓரளவு வளர்ந்து விட்ட என் மகளுக்கு என் கையாலே நான் சமைச்சு அவளுக்கு ஊட்டி விடணும். என் கணவரும் நானும் என் மகளை தோல்ல கிடத்தி கொண்டு ஆசைதீர அழுது முடிக்கணும். அப்போ என் மடியில கிடத்தி கொண்டு, என் மகளே, எங்களை மன்னித்துக்கொள், நிராகவா நிற்கதியா ஆதரவற்று உன்னை விட்டு விட்டு செல்வதற்கு எங்களை மன்னித்துக்கொள் என்று என்று கதறி அழணும்னு என்று எழுதுற இடத்த எவனுமே வழி இல்லாம கடந்து போக முடியாது. அது எதுவுமே ஒருத்தர் கற்பனையில் எழுதல, எல்லாமே நடந்திருக்குங்கும் போது தாங்கவே முடியல. இப்ப என்ன கடைசியா என்ன வருது, இதே அக்கா நளினியுடைய விடுதலை 2 முறை உயர் நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றம் சொல்லுது, நளினியின் விடுதலை மாநில அரசின் கையிலே இருக்குதுன்ட்டு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அந்த மாநில அரசு சொல்லுது, நளினியை விடுதலை செய்ய முடியாது. அதற்கு காரணம், நளினி விடுதலை ஆனால் முக்கியமானவர்கள் வாழ்கிற தெருவில் வாழ்வார். அப்ப அந்த முக்கியமானவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால விடுதலை இல்லை. இந்த வழி இருக்குல்ல, இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா வழியும் விட கொடிய வழியா இருக்கு. நானு நெய்வேலியில கூட்டத்துக்கு அனுமதி கேட்கும் போது இதே திமுக அரசு எனக்கு காவல்துறை எழுதி கடிதம் கொடுக்குது, கூட்டத்துக்கு மறுத்து. சீமான் இங்கே பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். இது எப்படி வேடிக்கையா இருக்கோ அது மாதிரி இது ஒரு வேடிக்கை. நளினியை கூப்பிட்டு, நளினி முக்கியமானவர்கள் இருக்கிற இடத்துல குடியிருக்காதம்மா, வேற எங்கேயாவது போயிருமா, முடிஞ்சு போச்சு இல்ல. 2 முறை இதே காரணத்தை சொல்லிச்சு அந்த அரசு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு 7 பேரையும் விடுதலை செய்யணும், நளினியை உடனே விடுதலை செய்யணும். இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? நான் ஒரு முடிவு எடுத்தேன், இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாசம் நல்லா இருக்கு, பதவியில் இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு, அதனால கடைசி வரை பதவி இல்லாம பார்த்துக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நினைச்சு பாருங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மேடையில் இருக்க எல்லாருக்கும் நோக்கம் இருக்கு, அதிகாரம் இல்ல. அதிகாரம் இருக்கிறவனுக்கு நோக்கம் இல்ல. இது ஒரு கால முரண். அதுதான் ரத்தம் வேல்முருகன் சொல்றாரு, இது ஒரு கால முரண். இதை உடைக்கணும். இப்ப ஏன் எங்க அண்ணன் கூட கேட்டாங்க, வைகோ நான் வந்தவொடனே பெரிய அரங்கம் பிடிச்சிருக்கலாமே, யாருன்னா அனுமதி தருவா? எவனும் தரமாட்டான். உண்மை அதுதான். இப்ப இதுக்கே 1000 பிரச்சனை. இங்க பாருங்க, தலைவர் பிறந்த நாள் மறுநாள் ரத்த தானம், குருதி கொடை கொடுக்க அனுமதி இல்லை. நம்ம ரத்தமே செல்லாதுன்ட்டான். நோட்டு செல்லாது வேற, ரத்தமே நீ வேணாங்கிறான், நீ பேசாதன்றான். நம்ம பேசி ஒன்னும் அவன் கேட்க போறது இல்ல, நமக்கு ஓட்டு போடுறாங்க அது இல்ல. ஆனால் இவன் பேசவே விடுறது இல்ல. எப்படிப்பட்ட அடிமைகளா நம்ம இருக்கோம்னு பாத்துக்கிறோங்க. எப்படிப்பட்ட அடிமைகளா இருக்கோம்னு பாருங்க. இங்க பேசி எல்லாரும் குறிப்பிட்டாங்க, காந்தியை சுட்டுக் கொன்னவர்கள் RSS இயக்கம் தடை செய்யப்படுது. 16 ஆண்டுகள் 16 மாதங்கள் கூட அந்த தடையை நீட்டிக்க முடியல, நீக்கிட்டா. ஆனா 4 நூற்றாண்டு காலமா அந்த தடை, அது ஒன்னையே சொல்லி 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 எந்த எழுச்சியும் இந்த நிலத்துக்குள்ள வரவிடாம பாத்துக்கிறான். முடிக்கும் போது அக்கா என்ன சொல்றாங்க, இனி எஞ்சிய காலங்கள் இப்படியே இந்த இருட்டிலே கழிய போகுதா, இல்ல ஒரு நாள் விடிய போகுதா? இது காலத்தின் கையிலும் ஆட்சியாளர்கள் கையிலும் தான் இருக்குங்கிறாங்க. இங்க இருக்கிற ஆட்சியாளர்களை நமக்கு தெரியும் எப்படி செய்வாங்கன்ட்டு. அப்ப இருக்கிற ஒரே வழிதான் இருக்குது. நோக்கம் இருக்கிறவன் கையில் ஒரு நாள் அதிகாரம் பிறக்கும், அன்னைக்கு சிறை கதவு திறக்கும். இதை விட்டா வேற வழி இல்லை.
அதை நோக்கிய பயணம் நமக்கு அவசியப்படுது. நான் அக்காவை சந்திச்சு பல தடவை சந்திச்சு பேசிட்டு வருவேன். அப்போ திருமணமானதில் கையில் கூட்டிகிட்டு போகிறேன். கையில் முத முறையாக பார்க்கும்போது காலில் விழுந்து வாழ்த்து வாங்குது, அழுகுது. 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எங்கள் அக்கா அந்த இதுலேயும் அவளுக்கு ஒரு புடவை வாங்கி வச்சிருக்கு. அந்த புடவை கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு 1000 ரூபாய் கையில் 1000 ரூபா வச்சுருந்து கொடுக்குது. கையில் வந்து தயங்குது, வேணாக்கான்னு. இல்லை வாங்கிக்கப்பாருன்னு. சொல்லுப்பா, நீ சொன்னா தான் வாங்குன்னு என்கிட்ட சொன்னி, சரி வாங்கிக்க அப்படின்னு. வண்டியில் வந்து உட்காந்து பிரிச்சா தான் அது 3000 இருக்குது. அந்த 1000த்துக்குள்ள வீடு வர்ற வரைக்கும் என் கையில் வந்து அழுதுகிட்டே வருது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அக்கா நான் வெறும் 1000 நினச்சேன், 3000 கொடுத்துட்டாங்களோ. அந்த மாதிரி ஒரு மனசுள்ள மனுஷி எங்கள் அக்கா. அதை வந்து விடுதலை செய்யணுங்கிறது நளினி மட்டும் இல்லை, 7 பேர் விடுதலையும். ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த விடுதலையே சாத்தியப்படுத்த முடியாத தமிழன் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியப்படுத்துவாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கணும். ஒரு அற்ப சிறை கதவையே உடைக்க முடியல நம்மளால, அப்புறம் எப்படி நம்ம இனத்தின் விடுதலையை வென்றெடுக்க போறோங்கிற கேள்வியை நம்ம எழுப்பிக்கணும். புத்தகம் வந்து நான் மறுபடியும் பதிகிறேன், இது உலகத்தில் தலை சிறந்த ஒரு மானுட சாசனம். கட்டாயம் எல்லாரும் வாங்கி படிங்க. நான் சொன்னதுனால ரொம்ப சோகமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க, படிங்க. இது வந்து நளினிக்கு ஏற்பட்டது 7 பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட அவமானமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்திற்கான அவமானமாக, அது ஒரு எப்படி சொல்றது, துன்புறுத்தலாக, வலியாக, வேதனையாக தான் நீங்க இந்த உணரணும். அப்ப இந்த காயத்தை தாங்கி நிற்கிற அந்த மனுஷிக்கு, அவரோட உறுதிக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். அவங்க விடுதலைக்கு போராட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்று உணர்ந்து நிற்கணும்னு அன்போடு வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடிக்கிற 2000 நோட்டு போகுமா போகாதனே தெரியாம ஒரு புது நோட்டை வந்து அறிமுகப்படுத்துறான். இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். என்ன, தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்போ வரும்னு தெரியாம இந்தியா காத்துக்கிட்டே இருக்கான். நோட்டை தடை பண்ற அன்னைக்கு சொல்றான், நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது, 2 நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது, 3ஆவது நாள் சரியா இருக்கிறாங்க. அதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும், உனக்கு 70 கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம்னு. கணக்கு சரியா வரும். பாத்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சோம். சேக்குவாரா 2000 வருஷம் கழிச்சு என்னவாரு தெரியலையே. வள்ளுவன் 2000 கழிச்சு இருக்கானே. அப்ப சேக்குவாரோட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான். வள்ளுவன் அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான். அப்புறம் எல்லாரும் கருணாநிதி வீட்டுலாம் பிறக்கணும். அப்பதான் நிதினு பேரும் புகழும் இருக்கும். 160 எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத. அதுக்கு மேல நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. இந்த உலகத்தின் முதல்ல 1330 ட்வீட் எழுதுனவன் திருவள்ளுவர் தான். 1.25 அடியில. நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான். அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான்.